திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழக்கு விழா முதலாம் கால யாகசாலை பூஜையுடன் இன்று மாலை தொடங்க உள்ள நிலையில் தமிழில் பாராயணம் பாடியபடி புனித நீர் கலசங்கள் யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழா என்பதால் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவானது இன்று மாலையில் முதலாம் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை கோவில் சண்முகவிலாச மண்டபத்தில் கடலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் எடுத்து வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் சண்முகவிலாச மண்டபத்தில் 21 பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோபூஜையானது நடைபெற்றது. தொடர்ந்து புனித கலசங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் சண்முகவிலாச மண்டபத்தில் இருந்து புனித நீர் கலசங்கள் எடுத்து வரப்பட்டு யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதில் ஓதுவா மூர்த்திகள் தமிழில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி உட்பட தமிழ் பாராயணங்களை பாடியபடி ஊர்வலமானது நடைபெற்றது. செண்டை மேளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவில் ராஜகோபுரத்திற்கு கீழ் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.